தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை கூட்டம் இப்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. மேலும் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது? சக்தி, அரசுமுறை பயணமாக ஆகஸ்ட் 27 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். நிலையில அரசுடைய வழக்கமான ஒரு நடைமுறையின் அடிப்படையில் முதலமைச்சர் ஒருவர் வெளிநாடு செல்லும் பொழுது அமைச்சரவையுடைய ஒப்புதல் பெற வேண்டியது ஒரு அவசியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் வைத்து இந்த பயணத்திற்கான ஒப்புதலை தமிழக அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்போது இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் பங்கேற்கவில்லை. பிற மூத்த அமைச்சர்கள் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளை காண சென்றிருந்த காரணத்தினால் நேற்று இரவே அவர் சென்னை திரும்புவதாக இருந்தது. ஆனால் தற்போது வரை சென்னை திரும்ப முடியாத ஒரு சூழல் தான் இன்றைய கூட்டத்தில் அவர் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் நாம் பேசும்பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய அந்த வெளிநாட்டு பயணத்துக்கான ஒப்புதலை கடந்து பிற பல்வேறு இந்த பயணத்தின் பொழுது தொழில் முதலீடுகளை அதிகமாக ஈர்ப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தொழில்துறை மேற்கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக கூகுள் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையும் இந்த பயணத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். அதே போல மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய அதிகாரிகள், பிற தொழில் நிறுவனங்களை சார்ந்த அதிகாரிகள், நிறுவனங்களுடைய அந்த முதலீட்டாளர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். நிலையில அதிகமாக தமிழகத்திற்கு தொழில்துறை சார்ந்த அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பயணமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் என்னென்ன முதலீடுகள் தற்போது தமிழகத்திற்கு வர இருக்கின்றன உள்ளிட்டவைகள் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள சக்தி. மேலும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கடந்த ஜனவரி மாதம் தமிழகத்தில் நடைபெற்றது. 6,63,000 கோடி அளவிற்கு தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்ட நிலையில அந்த தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல், விரிவாக்க பணிகளுக்கான ஒப்புதல் உள்ளிட்டவைகள் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் நாம் பேசும்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருந்தார். அதற்கு முன்பாக ஜப்பான் நாட்டுக்கும், அதற்கு முன்னதாக UK மற்றும் துபாய் ஆகிய நாடுகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றிருந்த நிலையில் தற்போது அமெரிக்க பயணமும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனை கடந்து மற்றொரு மிக முக்கியமான விஷயம், தமிழக அமைச்சரவையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கும், அந்த போர்ட்போலியோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. ஆகஸ்ட் 23 அன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படின்ற தகவல் இருக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் தகவல் இருந்தாலுமே கூட அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு வரும் வாரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல ஒரு சிலருடைய அமைச்சருடைய இந்த இலாக்காக்கள் மாற்றம் செய்வதற்கான விஷயங்களும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. சக்தி, ஸ்டாலின், ஆகஸ்ட் 23 உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த ஆலோசனையில யார் யாரெல்லாம் இருப்பாங்க? முதலாவதாக, அதாவது அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் அடங்கிய ஒரு கூட்டம் இருக்கும். தலைமைச் செயலாளர் இருப்பார். அதே போல தொழில்துறையுடைய செயலாளர், நிதித்துறை செயலாளர்கள்லாம் இந்த கூட்டத்தில் இருப்பாங்க. இந்த கூட்டம் அதிகாரப்பூர்வமான அந்த அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்த பிறகு அமைச்சர்களிடம் மட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அதிகாரிகள் வெளியே சென்ற பிறகு அமைச்சர்களிடம் மட்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள், இந்த அமைச்சரவையில் மாற்றம், இந்த இலாக்காக்கள் உள்ளிட்டவைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சக்தி, மற்றொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. மத்திய பட்ஜெட்ல தமிழகத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாடு எதிர்பார்த்த நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில மத்திய மாநில அரசுடைய பங்கீட்டின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் பல்வேறு தற்போது நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் அதனை எவ்வாறு செயல்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்கள் மத்தியில் பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சக்தி.
தமிழக அமைச்சரவை கூடியிருக்கிறது. இதில் நடைபெறும் ஆலோசனைகள் குறித்து விரிவாக விளக்கியதற்கு நன்றி ஸ்டாலின்.